உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம வந்து பொரித்து இடித்த தேங்காய் சம்பல் யாழ்ப்பாணத்து ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அது செய்கிறது. சட்னி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடைக்க முடியாது. பாருங்கள், வத்த மிளகா எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கல் உப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, என்கிட்ட இல்லை. புளி, பூண்டு, தேங்காய் துருவல், கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை நம்ம வதக்கிட்டு இடிக்க போகிறோம். இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் வந்து வத்த மிளகாவும் கல்லுப்பும் சேர்த்து வதக்கிறேன். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாதத்தில் கூட புரட்டி சாப்பிடலாம். இதே கடாயில் பூண்டு, வெங்காயம், புளி, லெமன் புளிலாம் கிராட்டிலாம் புளி சேர்த்துக்கலாம். சில பேர் புளி சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய சம்பல் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயமும் வறுத்துட்டு நம்ம அப்படியே இடிச்சுக்கலாம். அப்படி ஆட்டங்கால் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஊற்றிக்கலாம். சாதத்தில் போட்டு புரட்டிட்டு சாப்பிட்லாம். நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ, நெய்யை விட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வரையிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லேசாக உங்களுக்கு வந்து கருவேப்பிலை, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல் எடுத்துக்கிறேன். மிளகாவை மட்டும் நீங்கள் இதில் திருவிக்கோங்க. அதாவது மிக்சியில் ஒரு அதையை வச்சுக்கலாம். இல்லைன்னா இது உங்களுக்கு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நமக்கு பெரிய ஆட்டாங்கல் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பொரித்து இடித்து செஞ்சால் மிளகாய் தேங்காய் சம்பல் பாருங்க. இப்போது இதை அப்படியே இடிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு பக்கம் இந்த மிளகாவை அப்படியே துருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய ஆட்டாங்கல் இருந்தால் அதிலே நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதோட ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல், இப்போது அதோட ஒரு ஸ்பூன் மிளகாய், பச்சை மிளகாய். இது ஒன்றுமே முடியல உங்களுக்கு இதாலன்னா டக்குன்னு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு வந்துடுங்க. நரம் தான் இருக்கணும். இப்போ சூப்பராக யாழ்ப்பாணத்து சம்பல் ரெடியாக எடுத்து கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சு விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் அப்படியே வீட்டிலையே இடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான யாழ்ப்பாணத்து வறுத்து இடித்த சூப்பரான அதாவது பொரித்து இடித்த தேங்காய் மிளகாய் சம்பல் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் போட்டும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி ஆட்டுக்கல் இருக்குதுங்க, கொஞ்சம் இடிச்சுக்கோங்க. வெங்காயம் பூண்டு இடிச்சுக்கோங்க. தேங்காவையும் துருவி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காயும் கொஞ்சம் இடிச்சுட்டு மிளகாவை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு இதையும் ஒரு சுற்றிட்டு அப்புறம் ஒரு ஆட்டாங்கல்ல இடித்து சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். இதை நம்ம இட்லியோடு சாப்பிட்லாம். சுட சுட இட்லி, அருமையான சம்பல்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.